தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம். இந்தியாவில் 25 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் தெரிவித்திருக்கும் நிலையில் அது குறித்து பொருளாதார நிபுணர்கள் முன்வைத்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் டெல்லியில் தொடங்கியது. இதில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 25 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டுள்ளதாக கூறினார். நித்தி ஆயோக் அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் பேசியதை பொருளாதார அறிஞர்கள் பலரும் ஏற்க மறுத்துள்ளனர். நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டா. அந்த ரிப்போர்ட் மெஷரிங் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியான்னு சொல்லி அதுல என்னன்னா இந்த நம்பர்ஸ்ல பல உலக அளவுல ரெப்யூட்டட் எக்கனாமிஸ்ட் மத்தியில ஒரு ஐயம் இருக்கு. என்னன்னா இந்த நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கிறது கம்ப்ளீட்டா ஏற்கனவே இங்க பயன்படுத்தப்பட்ட அல்லது அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தடாலஜி மாத்தி ஒரு புது மெத்தடாலஜி வழியா இந்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு இந்த நம்பர்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு. அடிப்படை உணவு, உடை, மருத்துவம் ஆகியவை கிடைத்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல் வந்துவிட்டதாக கருதப்படும். இந்த முறையே உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனினும் நமது நாட்டில் அதற்கான தரவுகள் இல்லாததால் அந்த முறையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கையை கண்டறிய முடியாத நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக வேறு சில காரணிகளை வைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ள நிதி ஆயோக் அமைப்பு புதிய முறையை வகுத்ததாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நித்தி ஆயோக் கேம் அவுட் வித் நியூ ரிப்போர்ட். அவங்க புதிய ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பழைய முறையில நீங்க கொண்டு வந்த மெத்தட்ஸ் எல்லாம் தப்பு, இப்ப மாறிட்டு இருக்க சூழல், அதனால நீங்க புது இண்டிகேட்டர்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 12 இண்டிகேட்டர்ஸ் இவங்க ஆட் பண்ணி, ஜன்தன் அக்கௌண்ட், சுவிட்ச் பாரத், ஒரு வாட்ஸ் கால் ஆட் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க எக்கனாமிஸ்ட். அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது சடன்லி யூ see the different numbers. பட் இந்த நம்பர் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருந்த முறையோடையோ அல்லது உலக அளவில் பயன்படுத்திட்டு இருக்க முறையோடையோ ஒத்துப்போகல. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் இருந்து மட்டும் 13 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டிருப்பதாக புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் வறுமை ஒழிப்பை புதிய முறைப்படி கணக்கிடாமல் உலக அளவில் பின்பற்றப்படும் பழைய நடைமுறையில் கணக்கிட்டால் மட்டுமே உண்மையான நிலை தெரிய வரும் என பொருளாதார அறிஞர்கள் கருதுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT ஓர் உறுதியின் அடையாளம்.